சீமான் பேசியிருக்கிறாரு. 3 பயங்கரவாதிகள் சிறையில் இருக்கிறாங்க. போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில். இந்த 3 பேரையும் திமுக அரசு விடுதலை செய்யலைன்னா ஆகஸ்ட் மாதம் மதுரையில நான் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வேன் அவங்களை விடுதலை செய்ய சொல்லின்னு இந்த 3 பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா சீமான் பேசியிருக்கிறார். இந்த 3 பேரும் தான் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் குற்றச்சாட்டுல சார்ஜ் ஷீட்ல இருக்கிறவங்க, வெள்ளையப்பன் கொலை வழக்கில் இருக்கிறவங்க, அதே மாதிரி அரவிந்த் ரெட்டி வேறொரு கொலை செய்யப்பட்டாரு அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிறவங்க, தமிழகத்தின் இந்து இயக்க தலைவர்கள் தேசியவாதிகள் கொலை செய்யப்பட்ட அவர்கள் வன்முறையாளர்களால அகற்றப்பட்ட அந்த கேஸ்ல அந்த எஃப்ஐஆர்ல அந்த சார்ஜ் ஷீட்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஆதரவாக சீமான் பேசியிருக்கிறார். இதை காவல்துறை கணக்கில் வச்சுக்கணும், என்ஐஏ இதை கணக்கில் எடுத்துக்கணும். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு 58 பேர் வெடிகுண்டுல செத்து சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவரை எங்க அப்பான்னு சொல்ல. சீமானுக்கு எத்தனை அப்பான்னு பல பேருக்கு தெரியாது, எல்லாரையும் அப்பான்னு தான் சொல்லுவாரு. பயங்கரவாதி அப்பான்னு சொல்லாதீங்க. அந்த 58 பேர் செத்து போனான்னு அவனும் தமிழர் தான். நாம் தமிழர்னு கட்சி வச்சிருக்கீங்க, செத்து போன 58 பேருமே தமிழன் தான். நீங்கள் மதுரையில் அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதே நாள்ல அதே இடத்துல அதே தேதியில பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக பிரம்மாண்டமாக அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று நாம் நடத்துவோம்.